நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு நாளாவது இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ராகு காலம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து கோயிலுக்கு போகிற ஒரு ரெகுலரான ஆளாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற உங்களால் நீங்களும் சந்தோஷமாக இருந்து உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பி தான் ஆகணும். எப்படின்னு கேட்குறீங்களா? நார்மலாக நம்ம கோயிலுக்கு போகணுன்னு என்ன செய்வோம்? கடவுளே என்னை காப்பாற்று, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தீர்த்து வை, அந்த பிரச்சனை இருக்குது தீர்த்து வை, எனக்கு பணம் வேணும், நகை வேணும், என்னென்னவோ நம்ம வேண்டுதல் வச்சுட்டு வருவோம். கரெக்டுங்களா? இதே மாதிரி தான் எவ்வளோ பேர் அதே வேண்டுதலோட அதே கோயிலுக்குள்ளே நிற்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்கிறதுக்கோ இல்லை நம்ம பணம் காசை கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கோ நம்ம பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆளாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம செய்யவும் மாட்டோம். ஸோ அது இப்போ பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம கோயிலை சுற்றி கும்பிடும்போது எல்லா நேரத்துக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஒரு மணி கட்டி விட்டுருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு மணி கண்டிப்பாக கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மணியை உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ அடித்து விட்டுருங்க. ஏன் சொல்கிறேன்னா, யாரோ ஒருத்தங்க நீங்கள் அந்த மணி அடிக்கிற ஒரு செகண்டில் என்னமோ ஒரு வேண்டுதல் மனமுறைக்கு கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த நிமிஷம் நீங்கள் அந்த மணியை அடிக்கும் போது என்ன ஆகும்னா அது நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை, ஒரு சின்ன பாசிட்டிவ் தாட். இது உங்களே அறியாமல் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பரிசு. நீங்கள் பணமாவோ காசாவோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதே கோயிலுக்குள்ளே என்ன மாதிரியே ஒருத்தங்க அதை வேண்டுதல் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இது நடக்கட்டும்னு நம்பி அந்த மணியை அடிச்சுட்டு வாங்க. அந்த சின்ன ஒளி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை மாற்றம் கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை மாற்றவும் செய்யலாம். இது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயந்தான். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், புலம்புனோம், நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராமல் இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணிவிட்டு வாங்க. நம்ம நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது பள்ளி கற்றுனாலோ இல்லை அந்த டைமில் டக்குன்னு ஒரு ஃபோன் அடித்தாலோ என்ன ஆகுனா, பாரு சொன்ன உண்மையை சொல்லிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நம்மளே சொல்லி காட்டுவோம்ல. ஸோ அந்த ஒலிக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்குது. அந்த விஷயத்த உங்களே அறியாமல் இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களால் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது மணி அடித்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுவாங்க. யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் மணி அடித்து சாமி கும்பிட்டு வரவங்களாம் ஏதோ ஒன்று யாருக்கு காதில் விளையாட்டோன்னு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மனசில் தோணுற ஒரே விஷயமா என்ன இருக்கும் தெரியுமா? யாரோ ஒருத்தங்க வேண்டிகிட்டு இருந்ததுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ராசஸோடு நீங்கள் அந்த கோயிலை விட்டு வெளியே வருவீங்க. இது உங்களுக்கும் ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும், அவங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். கோயிலுக்கு போகிறதே நிம்மதிக்கு தானேங்க. அது எப்படியாவது ஒரு விதத்தில் கிடச்சிட்டுனா அதை விட வேறு என்ன வேணும்? சாமி நமக்கு செய்கிறாரு, சாமி நமக்கு செய்வார் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஆனால் அதை மாரி நம்மளால் கை காசு கூட போட வேண்டாம், சின்ன மணி டம்முன்னு ரெடி அடிச்சிட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டு. நீங்களும் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டோங்கிற ஒரு நிம்மதியிலும் நம்ம வேண்டது கண்டிப்பாக நடந்துருங்கிற நம்பிக்கையோடு அவங்களும் நிம்மதியாக வீட்டுக்குள்ளே வருவோம். இது கடவுள் உங்கள்கிட்ட சொல்கிறதா நம்பிக்கைங்க. கடவுள் எல்லார் முன்னாடியோ எல்லாத்துக்காகவும் நிற்க மாட்டார். நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சால் தயவு செஞ்சு இனிமேல் கோயிலுக்கு போனீங்கன்னா கோயில் மணியை அடிக்காமல் வெளியே வராதிங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த சப்போர்ட் எனக்கு நிஜமாகவே எனர்ஜி தாங்க முடியல. இவ்வளோ பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா, கேட்குறாங்களா, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. போக போக திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.